இன்றைய எபிசோடு ஆரம்பத்தில் ராதிகாவும் கோபியும் பேசுகின்றனர். அப்போது இன்னும் 2 நாளில் வீட்டை காலி பண்ணிடலாம் என்று ராதிகா சொன்னதும், தன்னால் வீட்டை விட்டு வர முடியாது. ஆனால் எனக்கு நீயும் வேணும், மயுவும் வேணும். அதனால இந்த வீட்டிலேயே ஒன்றாக இருப்போம் என்று கோபி உறுதியாக சொல்லிவிட்டு படுத்து விடுகிறார். அதைத் தொடர்ந்து பாக்யா மயூக்கு கதை சொல்லிக் கொண்டிருக்கும்போது கதையை கேட்காமல் சோகமாக இருக்கிறார். அது பற்றி பாக்கியா விசாரிக்கும்போது, நாங்க இந்த வீட்டை விட்டு கண்டிப்பா போகத்தான் வேணுமா என்று மயூ பாவமாக கேட்கிறார். அதற்கு பாக்கியா, ஆமா, அதுதான் நல்லது. இந்த வீட்டில் உனக்கு பல கசப்பான நினைவுகள் இருக்கிறது. அதையெல்லாம் மறந்துடு. நீ உங்க அப்பா அம்மாவோடு சந்தோஷமாக இருந்த நாட்கள் உனக்கு நினைவில் இருக்கட்டும். அந்த வாழ்க்கையை மீண்டும் நீ வாழணும் என்று சொல்கிறார். அதற்கு நான் உங்களை மிஸ் பண்ணுவேன் என்று மையூ சொல்ல, உனக்கு என்னை பார்க்க வேண்டுமென்றால் நீ எப்ப வேணாலும் இந்த வீட்டுக்கு வரலாம். அதுபோல எனக்கு உன்னை பார்க்க வேண்டுமென்றால் நான் உன்னை வந்து பார்க்கிறேன் என மையூவை சமாதானப்படுத்துகிறார். பிறகு அடுத்த நாள் காலையில இனியா டான்ஸ் காம்படிஷனுக்கு ரெடியாகி கொண்டிருக்கிறார். தனக்குத் தேவையான பொருட்களையெல்லாம் எடுத்து வைத்து விட்டேனா என்று இனியா செக் பண்ணிக் கொண்டிருக்கும்போது ஜெனி, நீ எல்லாம் சரியா எடுத்து வச்சிருக்கிற, நான் பார்த்துவிட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில கோபி ராதிகாவையும் இனியாவின் டான்ஸ் பார்ப்பதற்கு கூப்பிடுகிறார். ஆனால் ராதிகா நான் வரவில்லை என்று சொல்ல, இல்லை, நீ கண்டிப்பா வரணும். இனியா வெற்றி பெறுவதைப் பார்க்க உனக்கு ஆசை இல்லையா என்று கேட்க, அதற்கு ராதிகா ஆசையாகத்தான் இருக்கிறது என்று சொல்கிறார். ஆனால் நீ கண்டிப்பா வரணும் என்று கட்டாயப்படுத்தி கோபி ராதிகாவை கூப்பிடுகிறார். அப்போது கூட ஈஸ்வரி, அதான் ராதிகா வரலேன்னு சொல்றாளே விடு என்று சொல்கிறார். ஆனால் கோபி கண்டிப்பாக ராதிகா வரணும் என்று சொல்றார். அப்பொழுது இனியா இவங்க வந்தா நான் எப்படி என் ஃப்ரெண்ட்ஸுகிட்ட இவங்களை அறிமுகப்படுத்த முடியும், வரவேண்டாம் என்று சொல்லிப் பார்க்கிறார். ஆனால் கோபி விடாப்பிடியாக ராதிகா வந்து ஆக வேண்டும் என்று கூட்டிக் கொண்டு போகிறார். பிறகு டான்ஸ் புரோகிராம் நடப்பதற்கு முன்பு எல்லாரையும் அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். அப்பொழுது தன்னுடைய பெற்றோரும் தன்னோடு இருக்க வேண்டும் என்று இனியா ஆசைப்பட அவர்களை ஸ்டேஜுக்கு அழைக்கிறார்கள். அந்த நேரத்தில கோபி ராதிகாவை வருமாறு கூப்பிடுகிறார். ஆனால் இது சரிவராது என்று ராதிகா சொல்லியும் அதைக் கேட்காமல் ராதிகாவை அழைத்துப் போகிறார். அப்போது பாக்யாவும் வேலைக்கு வருகிறார். இதை பார்த்ததும் இனியாவின் காலேஜ் நண்பர்கள் இனியாவுக்கு 2 அம்மாவா? வித்தியாசமான குடும்பமாயிருக்கே என்று இனியாவைப் பார்த்து எல்லோரும் சிரிக்கிறார்கள். இப்படியாக இன்றைய எபிசோடு முடிவடைகிறது.